மாவட்டம் கயத்தாறு தாலுகா காப்புலிங்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம். விவசாயியான இவர் காப்புலிங்கப்பட்டியிலிருந்து குமாரகிரி செல்லும் ரோட்டில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 1200க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை பயிரிட்டுள்ளார். பூ பூத்து காய் காய்த்து பருவம் அடைந்துள்ள நிலையில் திடீரென வீசிய பலத்த காற்றின் வேகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து கீழே விழுந்தது. இதில் பப்பாளி மரங்களில் காய்த்து தொங்கிய பப்பாளிகள் சுமார் 50 டன்னுக்கு மேல் கீழே விழுந்து சேதம் ஏற்பட்டது. சேதமடைந்த பப்பாளி மரங்களை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதே பகுதியில் சண்முகராஜ் என்பவர் தோட்டத்திலும் 100க்கும் மேற்பட்ட பப்பாளி மரம் சாய்ந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. பள்ளிப்பாளையம் அருகே பொதுமக்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆனங்கூர் அண்ணா நகர் பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர். இந்த ஆனங்கூர் திருச்செங்கோட்டிலிருந்து வெப்படை செல்லும் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் இந்த சாலையில் செல்வோர் அதிக வேகத்தில் செல்வது வழக்கமாக உள்ளது. இதனால் ஒரு ஆண்டில் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 63 வயது சின்னசாமி என்பவர் சாலையை கடக்க முற்படும் போது வெப்படை பகுதியில் இருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்ற வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் எரியூட்டுவதற்காக மயானம் இல்லாமல் நடமாடும் எரியூட்டு வாகனத்தில் சாலையின் ஓரத்தில் வைத்து எரிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்துடன் இணைந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஆனங்கூர் ரயில்வே கேட் பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், அப்பகுதி மக்களுக்கு மயான நிலம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மறியல் குறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சரவணன், வெப்படை காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன், மேலும் கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ஆனங்கூர் கிராமத்திலிருந்து பேசுறேங்க, அண்ணா நகர்ல இருந்து. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கமா உயிரிழந்திருக்காங்க. விபத்துங்கிறது அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. நாங்க விஓ ஓட்டு மனு கொடுத்துருக்கோம், ஆர்ஐட்டு கொடுத்துருக்கோம், தாசில்தார்ட்டு கொடுத்துருக்கோம், சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம், கலெக்டரேட்லயும் கொடுத்துருக்கோம். இது வரலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோங்க. இது வரலும் எந்த ஒரு வேகத்தடையும் அமைக்கல. அந்த வேகத்தடையை உடனடியாக அமைச்சு கொடுக்கணும். 2வது, இது தலித் ஏரியாங்கிறதுனால கிட்டத்தட்ட 60 வருஷமா இறக்குறவங்களை நாங்கள் எரிக்கிறது மயான வசதி இல்லாம ஏரி ஓரத்துலையும் ஓட ஓரத்துலையும் தான் இது வரலும் எரிச்சிட்டு இருக்கோம். அந்த எரிக்கிறதுக்கு ஒரு 50 மீட்டர்ல ஸ்கூல் இருக்கு. அந்த புகையெல்லாம் ஸ்கூலுக்குள்ள போகுது, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இதை நாங்கள் எத்தனையோ இடத்துல மனு கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணிருக்குங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இப்ப எங்களுக்கு உடனடியா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேகத்தடை அமைச்சு கொடுத்தா நாங்க இங்க இருந்து நகருவோம். லெட்டர் பிராமிஸ் விஓஓ ஆர்ஐ தாசில்தார் ஒரு பேப்பர்ல ரிட்டன்ல எங்ககிட்ட இத்தனை நாளுக்குள்ள மயான வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து நகருதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்த நிலையில் நாள்தோறும் அம்மன் புஷ்ப பல்லாக்கு, முத்து பல்லாக்கு என நகர்வலம் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். பக்தர்களும் நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு தீச்சட்டி, பால்குடம், முளைப்பாரி என செலுத்தினர். இந்நிலையில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மறுபூஜையான இரவு தெப்ப திருவிழா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு தண்ணீர் நடுவில் மின் அலங்காரத்துடன் மிதவையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சியில் அருள்மிகு ஸ்ரீ மணியாருடைய ஐயனார், ஸ்ரீ மஞ்சுநாத ஐயனார், ஸ்ரீ சந்தன கருப்புசாமி, ஸ்ரீ சோனையா, ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் உள்ளிட்ட 21 தெய்வங்கள், 61 சேனாதளங்கள் மற்றும் பரிவார தெய்வங்கள் உள்ளடக்கிய திருக்கோவிலில் வைகாசி களரி புரவி எடுப்பு விழா 7 ஆண்டுகளுக்கு பின்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் கருப்புசாமி வேடமணிந்து திருக்கோவிலில் அருள் இறக்கி நையாண்டி மேளம், செண்டை மேளம் மற்றும் பல்வேறு வகையான மேள தாளங்களுடன் பாரம்பரிய இசை கருவிகள் முழங்க சாட்டையை சுழற்றியபடி கல்குறிச்சியிலிருந்து தீப்பந்தங்களுடன் புலியாட்டம், பொய்க்கால் குதிரை என
வான வேடிக்கைகளுடன் தோணுகால் வரை ஊர்வலமாக சென்றனர். அப்போது செல்லும் வழி முழுவதும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறியபடியே சென்றனர். தோணுகால் சென்று அங்கு செய்து வைக்கப்பட்ட புறவிகளை பூஜை செய்து அங்கிருந்து எடுத்து மீண்டும் கல்குறிச்சிக்கு ஊர்வலமாக வந்து திருக்கோவில் வளாகத்தில் வைத்து வழிபட்டனர். தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாள் விழாவான நேற்று ஆதீனத்தை தோற்றுவித்த குரு ஞானசம்பந்தரின் குருவான கமலை ஞானப்பிரகாசர் குரு பூஜை திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தருமபுரம் மேலவீதியில் உள்ள முந்தைய ஆதீனங்களின் குருமூர்த்தங்களுக்கு தருமபுரம் ஆதீனத்தை பக்தர்கள் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் சுமந்து செல்ல 3 யானைகள், ஒட்டகம், குதிரை ஆகிய மங்கள சின்னங்கள் முன் செல்ல ஆதன திருக்கூட்டத்து ஆடியவர்களுடன் ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.